மறைந்த வெள்ளையின் உடலுக்கு சத்தியம் டிவி நிர்வாக இயக்குனர் அஞ்சலி செலுத்தி மரியாதை. வியாபார பெருமக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் வெள்ளையன் என புகழாரம். அவங்க பெரிய செல்வம் சேர்த்து வச்சுட்டு போகலை, ஆசையை சேர்த்து வைக்கல. ஆனால் எல்லாருடைய மனசுலையும், குறிப்பாக வியாபார பெருமக்கள் மனசில் நீங்காத இடத்த அவங்க நெஞ்சில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கண்ணீரோடு மக்கள் வந்து அவங்கள பிரியாவிடை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொது மருத்துவர் மது அருந்துவிட்டு ரகளை. போதை மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள். மகாகவி பாரதியாரின் 103வது நினைவு தினம் இன்று கடைபிடிப்பு. நெல்லையில் பாரதியார் பயின்ற பள்ளியில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். மகாவிஷ்ணுவை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை மனு. புதுச்சேரி, காவிரி, ஏற்காடு உள்ளிட்ட 15 விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் அதிகரிக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனுக்கு அரசு மரியாதை செய்யப்பட வேண்டும். முதலமைச்சருக்கு PR பாண்டியன் வேண்டுகோள். வெள்ளையனின் உடலுக்கு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அஞ்சலி. ஏராளமான வணிகர்களுடன் பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தினார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை. பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அரசியல் கட்சியினர் தொடர் மரியாதை. காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் MLAக்கள் மரியாதை செலுத்தினர். விவசாயிகளுக்கு உரம் விற்கும்போது இணை இடுபொருட்களை வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆதரவு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இடைவிடாது பெய்த மழை. தாம்தாரியில் உள்ள அணை நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கம் 1 கிராம் 6715க்கும் சவரன் 53,720க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. ஜெயம் ரவி எடுத்த விவாகரத்து முடிவு குடும்ப நலனுக்காக எடுத்தது அல்ல என புகார். நானும் எனது 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என ஆர்த்தி ஆதங்கம். அமெரிக்காவுடன் அணு ஆயுத போருக்கு தயார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அறைகூவல். பெட்ரோல் டீசலை GSTக்குள் கொண்டு வர கோரிய வழக்கு. 4 வாரங்களுக்குள் மத்திய அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.